ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டினும் கண்டினியூஸாக சால்வ் பண்ணிட்டே வரோம். இது பார்த்தோம் அப்படின்னா 3/5/2023 கேட்ட கொஸ்டின். ஓகே, வாங்க சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த முதல் கொஸ்டின் பாருங்கள். ஏ கார்டன் ரோலர் ஹூஸ் லென்த் இஸ் 3 மீட்டர் லாங் அண்ட் ஹூஸ் டயமீட்டர் இஸ் 2.8 மீட்டர் இஸ் ரோல்டு டு லெவல் அ கார்டன். ஹவு மச் ஏரியா வில் இட் கவர் இன் 80 ரெவல்யூஷன்ஸ்? ஓகே, நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளோ பரப்பை உருளை சமன் செய்யும்? ஸோ ஒரு கார்டன் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்டனை நீட்டாக சேவ் பண்ணக்காண்டி ரோலர் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி அதை வச்சு உருட்டிக்கிட்டே இருக்காங்க. அதோட ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 மீட்டர். அதுக்கப்புறம் அதோட டயாமீட்ரு விட்டம் பார்த்தோம் அப்படின்னா 2.8 அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ 8 வாட்டி சுற்றுறாங்க அப்படின்னா, இதை 8 தடவை சுற்றுனாங்க அப்படின்னா எவ்வளோ பரப்பளவு, எவ்வளோ ஏரியா கவர் ஆகும்? இதான் கொஸ்டின். ஓகே, நமக்கு ஃபார்முலா தெரியும் அப்படி தானே, 2πRH. ஸோ இங்கே ஆர் ரேடியஸ் நமக்கு கொடுக்கல, டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. டயமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். அப்போ 2.8 அப்படின்னா நம்ம பாதி 1.4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 × 22/7, பைனா 22/7 இன்ட்டு ரேடியஸ் அப்படிங்கிறது 1.4. அதுக்கப்புறம் ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க 3 அப்படின்னு. ஓகே, ஸோ 3 இதை அடித்தோம் அப்படின்னா 0.2 அப்படின்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 26.4. ஓகே, இது பார்த்தோம் அப்படின்னா அந்த ரோலரை 1 டைம் உருட்டணும் அப்படின்னா 26.4. ஆனால் இங்கே 8 வாட்டி உருட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு 8 பண்ணோம் அப்படின்னா 211.2 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் லெட் பால் ஈச் 1 cm டயமீட்டர் தட் கேன் பி மேட் ஃப்ரம் அ ஸ்பியர் ஆஃப் டயமீட்டர் 12 cm. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஒரு 12 சென்டிமீட்டர் டயமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பால், இது குட்டி குட்டியாக உருக்குதாங்க. உருக்கி 1 சென்டிமீட்டர் டயமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா பால் தயாரிக்காங்க. அப்போ இதுலேருந்து இங்கே எவ்வளோ தயாரிக்க முடியும்? இதான் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி சம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஃபார்முலா தான். நம்ம அதான் மேலேயும் கீழே போடுவோம். ஸோ மேலே போடும் போது பெரிய வேல்யூ, மேலே பிக் வேல்யூ, கீழே ஸ்மால் வேல்யூ, அந்த மாதிரி ஞாபகம். என்றைக்குமே மேலே தான் பெருசு, கீழே சின்னது அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ 4/3 πr3, 4/3 πr3. நமக்கு இங்கே 2 டயமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம டயமீட்டரில் பாதி தான் பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம 2 ரேடியஸ்னால் ஒன்றை கேபிட்டல்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால்னு எடுத்துக்கலாம். 4/3 πr3. ஸோ இதுக்கு இதை அடிச்சிடலாம், பைக்கு பை அடிச்சிடலாம். r³ மட்டும்தான் இருக்குது. எல்லா கொஸ்டினும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த வேல்யூவை மட்டுமே நீங்கள் க்யூப் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலே வந்துடும். ஸோ அப்போ இப்போ இதை 12 பண்ணோம் அப்படின்னா 1728. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர். இப்போ நம்ம ஆக்சுவலாக இங்கே நம்ம ரேடியஸாக போடணும். ஸோ இப்போ ரேடியஸ் அப்படின்னா இந்த டயமீட்டரில் பாதி, அப்போ r³. அதுக்கப்புறம் அப்போ இங்கேயும் நம்ம டயமீட்டரில் பாதி, ஸோ 1 அப்படின்னா பாதி 0.5³ இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஆனால் ஆக்சுவலாக இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாதியாக வேண்டியது இருக்குது, இங்கேயும் பாதியாக வேண்டியது இருக்குது. நீங்கள் அதுக்கு பதிலாக டேரெக்டாக பாதி ஆக்காமல் இங்கே போட்டிங்க அப்படின்னாலும் அதே ஆன்சர் தான் வரும். இப்போ நீங்கள் இங்கே பாதி ஆக்குனீங்க அப்படின்னா கேல்குலேஷன் கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ நீங்கள் டேரெக்டாக 12³ போட்டுக்கோங்க. 12³ என்ன? ஸோ 12³ / 1³. 1³ ஆன்சர் 1³ தான். அப்போ 12³ பார்த்தோம் அப்படின்னா 1728. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நம்ம இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா எல்லாமே ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸ் நம்ம ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்லேருந்தே டீட்டெயிலாக டீச் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்மிங் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அதை மட்டும் தான் நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸ் ஃபுல்லாக 1 by 1 வரிசையாக பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? என்ன அப்படின்னா ஒரு ஹீட்டர் இருக்குது, அது 40 நிமிஷத்தில் 3 யூனிட் கரண்ட்டை பயன்படுத்துதான். அப்போ 2 மணி நேரத்தில் எவ்வளோ பயன்படுத்தும்? இதான் கொஸ்டின். சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாமா? 40 நிமிஷத்தில் தான் 3 யூனிட்டு, 2 மணி நேரம் அப்படின்னா நம்ம மினிட் ஆக்கிடலாம். ஏன்னா இங்கே நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம 2 மணி நேரத்தை நிமிஷம் ஆக்கணும் அப்படின்னா 2 × 60 120. அப்போ 120க்கு எவ்வளவு? எக்ஸ். அவ்வளோதான்.
ஸோ அடித்தோம் அப்படின்னா 0க்கு 0, அகைன் இதை அடித்தோம் அப்படின்னா வந்து 3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x is equal to 9. அப்போது 9 யூனிட், 2 மணி நேரத்துக்கு 9 யூனிட் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள், இதோட எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல அந்த ஏபிசிலாம் விட்டுருங்க, நம்பரை மட்டும் பாருங்கள். 9, 12 இந்த ரெண்டுக்கு நம்ம வந்து இப்படி வச்சு எல்சிஎம் எடுத்தாலும் சரி, இல்லை வந்து பெரிய நம்பர் எதுன்னு பார்த்து அதை டபுள் ஆக்கி எடுத்தாலும் சரி. ஸோ வந்து 36 எல்சிஎம்மாக வரும். அதுக்கப்புறம் ஏபிசி அந்த மாதிரி இருக்கா? ஸோ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. இப்போது ஏல பெரிய வேல்யூ என்னது? இங்கே ஏ க்யூப், இங்கே ஏ ஸ்கொயர். க்யூப் தான் பெருசு, அப்போ நம்ம இங்கே வந்து க்யூப் வந்து போட்டுடலாம். அடுத்து பியில் பி ஸ்கொயர் ரெண்டுமே ஸ்கொயர் தான் இருக்குது, அப்போ நம்ம வந்து ஸ்கொயரே போட்டுக்கலாம். அடுத்து சி இங்கே மட்டும்தான் இருக்குது, சி மட்டும்தான் இருக்குது, அப்போ சிஏ போட்டுக்கலாம். இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர், அவ்வளோதான். ஸோ எல்சிஎம்மில் இதெல்லாம் பெருசோ நம்ம வந்து அதை வந்து போடணும். இதே ஹெச்சிஎஃப் அப்படின்னா இங்கே வந்து இதெல்லாம் சின்ன வேல்யூ, நம்ம வந்து அது வந்து போடணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதில் வந்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ 4க்கு 8க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 8 தான் எல்சிஎம். அடுத்து எக்ஸ் ஒய்னு இருக்குது. ஸோ எக்ஸு ஒய். ஸோ எக்ஸில் எது பெருசு? க்யூப் தான் பெருசு. ஒயில் எது பெருசு? ஸ்கொயர் தான் பெருசு. இங்கே எது பெருசு இருக்கோ நம்ம வந்து அதான் போடணும் எல்சிஎம்மில். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 8 எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயர். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா கன்யூஸாக சால்வ் பண்ணிட்டே வரோம். செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட்டே இருக்குது, நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் வந்து பாருங்கள். ஓகே, நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே 25க்கு 22, 23 கன்ஃபார்மாக வந்து வாங்கிடலாம். நீங்கள் 25க்கு 25 வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆப்பில் வந்து ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து முதல்ல கான்செப்ட் வைஸாக ஷார்ட்கட் எல்லாமே இருக்கும். அதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட், பேசிக், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் எல்லாமே வந்து புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக 25 வந்து வாங்கிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்குது, உங்களால் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக படிக்க முடியாது, அவ்வளோ டைம் ஒதுக்க முடியாது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் ப்ளேலிஸ்ட்டை மட்டும் பாருங்கள். உறுதியாக 22, 23 வந்து வாங்கிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக நம்ம ப்ரீவியஸ் இயர் கேட்ட எல்லா கொஸ்டினும் கண்டிப்பாக சால்வ் பண்ணிட்டே வரோம். 2024, 23, 22 அதை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா 3/5/2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் இது வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இதோட ஹச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் டைப்பில் இருக்குது. நம்ம இதை வந்து எப்படி எழுதுவோம்? ஸோ ஸ்கூல் டைமில் இந்த டி மெத்தடில் வந்து போடுவோம். இப்போ இங்கே வந்து இது இன்ட்டு இது. ஸோ இங்கே முன்னால் ஒன்றுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 இன்ட்டு -18 அப்படின்னா -18. ஓகே, ஸோ இங்கே வந்து இடையில பார்த்தோம் அப்படின்னா வந்து -3 நமக்கு வந்து வரணும். அப்போ வந்து இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் -18 வரணும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம் அப்படின்னா -3 வரணும். எப்போ வரும்? 6 இன்ட்டு 3 பண்ணால் வருமா? ஓகே, ஸோ அப்போ வந்து இங்கே நமக்கு வந்து -3 தேவை. அப்போது 6க்கு முன்னால் நம்ம வந்து மைனஸ் போடணும். அப்படின்னா தான் -6 + 3 பண்ணோம் அப்படின்னா -3 வரும். மல்டிப்ளை பண்ணும்போது -6 இன்ட்டு 3 -18. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து இப்படி எழுதிக்கலாமா? m-6 இதை m+3 அப்படின்னு. ஓகே, அதேமாதிரி இங்கே இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 6 வரணும், கூட்டணும் அப்படின்னா 5 வரணும். அப்போது ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 6 வரணும், கூட்டணும் அப்படின்னா 5 வரணும். அப்போ 2 இன்ட்டு 3 எழுதிக்கலாமா? 2 இன்ட்டு 3 அப்படின்னா 6, 2 + 3 அப்படின்னா 5. அப்போ இது நமக்கு வந்து m+2 m+3ன்னு வருதா? ஓகே, ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எல்சிஎம்லாம் இருக்கிற எல்லாத்தையுமே எடுப்போம். ஹச்சிஎஃப்பில் எது காமனாக இருக்கோ நம்ம வந்து அதை மட்டும் தான் எடுப்போம். இங்கே இந்த ரெண்டுலேயும் நமக்கு வந்து எது காமனாக இருக்குது? m+3 மட்டும் தான் அந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம வந்து இப்போ இதுக்கு தனியாக இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு தனியாக இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குது? இந்த m+3 தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து காமனாக இருக்குது, அப்படி தானே? ஸோ அப்போ அதான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் m+3. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் x% ஆஃப் x = 25 தென் x. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இப்போ பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக கீழே /100ன்னு போட்டுருங்க. இப்போ இங்கே பெர்சன்டேஜ்னு இருக்குது எக்ஸு பக்கத்தில், அதனால் நம்ம வந்து கீழே 100ன்னு சொல்லி போட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 3% இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 3/100ன்னு போட்டுடலாம். இப்போ இங்கே x%, ஸோ நம்ம வந்து x/100ன்னு போடுவோம். அதுக்கப்புறம் ஆஃப்னு இருக்குது, ஆஃப்னு என்னது? ஆஃப் அப்படின்னா நம்ம வந்து மல்டிபிள்னு போடணும்.
அதுக்கப்புறம் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸு ஈக்குவல் டு 25. ஓகே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 100 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 25 × 100 அப்படியே வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ண வேண்டாம். இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் இங்கே போச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆகும், அப்படி தானே? ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா. ஸோ அப்போ 25 × 100 ரூட் விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா, ஸோ 25 ரூட் விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா 5 ஆகும். 10 வெளியே எடுத்தோம், 100 வெளியே எடுத்தோம் அப்படின்னா 10 ஆகும். அப்போ 5 × 10 50. அதான் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 30% of a 3-digit number is 190.8. What will be 125% of the number? அதாவது 30% ஆஃப் அ நம்பர் வந்து 190.8. அப்போ 125% சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக எப்படி எழுதிடலாம்? ஸோ 30% 190.8. அப்போ 125% அப்படிங்கிறது எவ்வளவு? ஸோ இதை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இதிலே ஆன்சர் வந்துடும். ஸோ வந்து இப்போ 5 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 6 டைம், இதை அடித்தோம் அப்படின்னா வந்து 25 டைம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 தடவை. ஸோ 10ல் 1 தடவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து 48ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து 8 தடவை. இப்போ கேன்சல் பண்ண எதுவுமே இல்லை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 25 × 31.8 பண்ணி அப்படின்னா 795. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். வாட் சம் ஆஃப் மணி வில் ஏர்ன் 500 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 1 year at 5%? ஓகே. ஸோ வந்து என்ன சம் அப்படின்னாலே பிரின்சிபல், அசல். ஸோ வந்து எந்த அசல் வந்து 500 ரூபா வட்டி வந்து சம்பாதிச்சு கொடுக்கும் 1 yearல் 5% வட்டியில். இதை நீங்கள் வந்து அந்த PNR/100 அந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்துடும். ஓகே. ஸோ நம்ம வந்து அந்த மெத்தட் இல்லாமல் நம்ம வந்து போடலாம். இப்போ வந்து 100 தான் பிரின்சிபல், நம்ம கீழே என்ன போடுவோம்? இன்ட்ரெஸ்ட். அது எத்தனை வருஷம் எத்தனை பெர்சன்டேஜ்? ஸோ 1 வருஷம் 5%. ஸோ 500 ரூபா ஏர்ன் பண்ணி வந்து கொடுக்கு. ஓகே. இப்போ இதில் வந்து இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். இதை வச்சு அடித்தோம் அப்படின்னா 100 ஆகும். இப்போ கேன்சல் பண்ணால் எதுவுமே இல்லை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா P = 10,000. ஸோ 10,000 தான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர். நம்ம வந்து அந்த PNR/100 தான் கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணி வந்து எழுதியிருப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக ரெகுலராக சால்வ் பண்ணிட்டே வரோம். அந்த பிளேலிஸ்ட்க்கான லிங்க் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளேலிஸ்ட்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே 25க்கு 22, 23 உறுதியாக வந்து வாங்கிடலாம். நீங்கள் 25க்கு 25 வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆப்பில் ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸ் அப்படிங்கிற இருந்து கொடுத்துருப்போம். அது உங்களுக்கு வந்து பேசிக் கான்செப்டில் ஸ்டார்ட் பண்ணி ஷார்ட்கட் எல்லாமே வந்து இருக்கும். அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 25க்கு 25 வந்து வாங்கிடலாம். சப்போஸ் இப்போ வந்து டைம் இல்லை, ஆனால் வந்து இந்த கொஞ்சம் டயத்தில் 20 to 23 வாங்கினா அப்படின்னாலே போதும் அப்படின்னீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் ஆப்டிடியூட் பிளேலிஸ்ட் அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதுவே வந்து போதும். ஓகே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.